இங்கே இந்த லேடி ஒரு ஏரியோட கரையில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க புருஷன் வந்து போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அவங்கள வந்து கூட்டு போறாரு. நைட்டு அவங்க புருஷனோ ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை இறந்ததுலேருந்தே என் பொண்டாட்டி இப்படி தான் உட்காந்துருக்கான்னு. என் பிள்ளைக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை எடுத்துட்டு வந்தேன். ஆனால் என் பிள்ளை இப்போ இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த லேடியும் அவங்க பையன் படிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்கலாம் ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க. இவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. வீட்டில் உட்காந்துருக்கும் போது தன் பையனோட ஃப்ரெண்டு ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு ரப்பர் விட்டு போயிட்டுன்னு எடுத்துகிட்டு போறா. அப்போ அங்கே இருக்க நோட்டு எடுத்து பார்த்தா அவங்க பையன் பாதி டயக்ராம் வரைஞ்சிட்டு பாதி விட்டு போயிருந்திருப்பான். அவங்க பையனுக்கும் அவங்க அப்பா ஓட்டுற போட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க பேப்பரில் போட்டு செஞ்சு அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த ஏரியில் வந்து விட்டு பார்க்கலாம் தான் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் விடும் போது அந்த பையன் தடிக்கு தண்ணிக்குள்ளே போயிருந்திருப்பான். இவங்களால காப்பாற்ற முடியாமலே போயிருந்திருக்கும். அன்னிலிருந்து அவங்க எப்போ பாரு கரையிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்பயும் போல அவங்க பையன் நினச்சி ஏரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமிலி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா பேச கேட்காம தண்ணிக்குள்ளே போனவன் தடிக்கு உள்ளே விழுந்துடுறான். எல்லாருமே காப்பாற்றுங்கன்னு கத்தும் போது இந்த லேடி மட்டும் தான் உள்ளே குதிச்சு அந்த பையனை காப்பாற்றுறாங்க. இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அம்மாவை அந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த லேடி மட்டும் தடவை தான் பையன் இறந்ததுலேருந்து அழுவாமல் இந்த பையனை காப்பாற்றினதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க புருஷனு கரெக்டாக போட் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு பொண்டாட்டி அழுவுறதை பார்த்து அவங்கள உட்கார வச்சு நடு தண்ணிக்கு கூட்டு போகிறாரு. தான் பிள்ளைக்காக ஆசையாக வாங்கின தேனை பொண்டாட்டி கிட்ட கொடுத்த உடனே அவங்களும் அந்த தண்ணியில் தேனை கரைச்சிட்டு அங்கேருந்து 2 பேரும் போயிடுறாங்க.